ஹலோ வைவாஸ். இன்னைக்கு நம்ம அரண்மனை படத்துல அம்மன் வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்த்து தான் நாங்க ரியாக்ட் பண்ணலாம் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மன் சிலை வேற லெவல்ல டேக்லாம் சூப்பரா இருக்கு. பாட்டை பார்க்கும்போது ரொம்ப பாட்டு செலவு பண்ணிருக்காங்க போல. அது இந்த அரண்மனை பாட்டுக்கு வந்து சிம்ரன் மேம் வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. அதுவே ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். சிம்ரனும் குஷ்பு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தேட்டர்லயே பார்த்துட்டோம் ஆல்ரெடி. வந்து சிம்ரன் ஆட் பண்ணிருக்காங்க. குஷ்பு மேம் வந்து ஒல்லியானாலும் அழகா இருப்பாங்க, குண்டா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த சாங் நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா எஃபர்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது அதுக்குதான் இந்த பட்டெல்லாம் போட்டு உங்களுக்கு ரியாக்ட் பண்ணலாம் இருக்கேன். பட்டெல்லாம் போட்டு ரியாக்ட் பண்றியே, அதெல்லாம் முடியல என்னால. ஓம் சக்தி. சிம்ரன் அப்ப அந்த ஆட்டோ டர்மதினாலதான் அந்த பாட்டு இந்த பாட்டு அந்த ரியாக்ஷன்லாம் அப்படி சொல்லல. அப்ப இந்த சூரியன் வந்து சிம்ரன் வந்து இப்ப அப்படி இருக்காரு. சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே நம்ம சுந்தர்சி அங்கிள் அப்படியே இந்த பாட்டு காசை பயங்கரமா செலவு பண்ணிருக்காரு. அவ்வளோ டான்சர். அரண்மனையோட கிளைமேக்ஸ் மட்டும் சாமி சாங் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். தமிழ் அப்படியே மியூசிக் டங்கு டங்கு டக்கு 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 அந்த குரூப் சவுண்ட்ல வேற லெவல் பண்ணிட்டாரு இந்த படத்துல. அந்த ஸ்டாச்சு தான் எவ்வளவு நாள் பண்ணிருப்போம். அம்மன் சிலையை வந்து எத்தனை நாளைக்கு பண்ணிருப்பாங்களே தெரியல. அப்படி இருக்கு அந்த சிலை. ரொம்ப செட்டு பயங்கரமா போட்டிருக்காங்க. சிம்ரன் மேம்க்கு அந்த எனர்ஜி குறையவே இல்லை. வயசானாலும் அவங்க ஸ்டைல் இன்னும் அப்படியே இருக்கு. நருட்டோ பார்த்து காப்பி வச்சு வச்சிருக்கானுங்க இந்த சீனை. நான் தேட்டர்ல பார்த்து எவ்வளவு தைரியம் இருந்தா நீ நருட்டோ அனிமையை பார்த்து காப்பி வச்சு வச்சிருப்ப. இருந்தாலும் சுந்தரி அங்க சுந்தர்சி அங்கிள் வந்து நருட்டோ எல்லாம் பார்க்க நினைச்சாலே பெருமையா இருக்கு. அரண்மனை 4 எப்பவுமே இந்த சீக்வென்ஸ் வந்து எல்லா அரண்மனை லாஸ்ட்ல வந்து இப்படிதான் காட்டுறாங்க. சோ ஆக்சுவலா பேய் துரத்துற மாதிரி லாஸ்ட்ல அவங்க அந்த கோயிலுள்ள போற மாதிரி அந்த சிலையை ஒண்ணு உருவாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பேய வந்து எப்பவுமே அந்த சாமி வந்து கொல்ற மாதிரி. யாரும் அஃபண்ட் ஆவனா சிலைன்னு சொல்ல சாமி சிலையை வந்து உருவாக்கிட்டு அத படத்தை வந்து அழிக்கிற மாதிரி வந்து அரண்மனை பிரான்சைஸ்ல 1ல இருந்து 4 வரைக்கும் இதான் நடக்குது. இதுலயும் அப்படிதான் நடந்திருக்கும்.
கிரியேட்டர்ஸ் வேற இருக்காங்க அவ்வளவுதான். என்ன ஒண்ணு எல்லா பாட்டுலயும் வந்து நம்ம குஷ்பு மேம் மட்டும் ஆடுவாங்க, இந்த பாட்டுல கிரியேட்டிவா வந்து சிம்ரன் மேம் ஆட இருக்காங்க. சோ வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா 2 பேரும் ஒரு வில் பவர் கொண்டு நல்லா ஆடி இருக்காங்க சூப்பரா. பாட்டு மியூசிக் இப்பா தமிழா மியூசிக்கும் சரி சூப்பரா இருந்துச்சு. இப்போ பாக்குறதோட இது வந்து இந்த படமே வந்து ஒரு தியேட்டர் மெட்டீரியல். தியேட்டர்ல வந்து ஒன் டைமா ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், இந்த பாட்டா இருக்கட்டும், இந்த பாட்டோட எஃபர்ட் வந்து தியேட்டர்ல பாத்தீங்கன்னா வேற லெவல் ஃபீல் கொடுக்கும். உண்மையாதான் சொன்னா ரொம்ப நாள் சாமி பாட்டு ஃபீல் கொடுக்கும். தியேட்டர்ல வந்து நிறைய பேர் நாங்க பாத்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் அது சாமி வர மாதிரி. ஆமா, நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க லோக்கல் தியேட்டருக்கு போயிருந்தோம். அங்க வந்து ஆன்டிஸ் எல்லாம் அப்படியே சாமி வர மாதிரி வீடு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சவுண்ட்லாம் வந்து ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப அதிகமா கொடுத்திருந்தாங்க. பாத்துக்கோ, அப்ப தியேட்டர்ல மறக்காம இந்த படத்தை தியேட்டர்ல இருக்கும் போதே போய் வாட்ச் பண்ணுங்க. இந்த படத்தை தியேட்டர்ல கண்டிப்பா ஒன் டைம் அது வாட்ச் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அப்புறம் ஓடிடி வரும்போது கூட 2வது வாட்டி பார்த்துக்கோங்க. பட் தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அந்த சவுண்ட் எஃபெக்டா இருக்கட்டும், இந்த படத்தோட விஷுவலா இருக்கட்டும், விஷுவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்துல. சோ மறக்காம இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. இப்போதைக்கு உங்களது நாங்க விடை பெறுகிறது. நான் உங்க ரங்கா. நான் திவ்யா. பை பை.